எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹாப்பினஸ் அப்டேட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் வித்ட்ரால் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணவங்க அண்டு ப்ரொமோஷன் டீம் செலக்ட் பண்ணவங்க, இவங்க 2 பேருமே வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். சரிங்களா? மற்றவங்களுக்கு எப்படின்னா, இந்த சஸ்பெண்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் ஐடியெல்லாம் பிளாக் ஆகிருக்கும், இல்லை நான் எஸ்பிஓக்கு நான் வரல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு ரிஜெக்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த 3 கேட்டகரிக்குமே பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் ஆப்ஷன் தான். சரிங்களா? அது எப்படின்னா, மெயிலில் உங்களோட மெயில் ஐடிக்கு மெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும். ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் உங்கள் மெயிலுக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். சரிங்களா? நேமு, ஸ்டாப் ஐடி, பான் கார்டு நம்பர், உங்கள் கையெழுத்து, இதெல்லாம் நீங்கள் எழுதி திரும்ப அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே மெயிலுக்கு அனுப்பணும். சரிங்களா? sbotvm@gmail.com என்ற மெயிலுக்கு நீங்கள் திரும்ப அதை ஷேர் பண்ணணும். அதில் அதாவது 90 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? மெயிலை ஃபாலோ பண்ணணும். மெயிலில் உங்களுக்கு ஃபார்ம் வரும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கன்னா, நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நோட்டீஸ் போர்டு நீங்கள் பார்க்காதனால தான் நிறைய பேர்த்தோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, பிளாக் ஆகிருக்கு. இன்றைக்கெல்லாம் ப்ரைவேட்டில் கேட்குறாங்க, என் ஐடி இப்போ திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படிங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. நிறைய இதில் ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு அவங்க குரூப்பில், அப்ளைனர் குரூப்பில், அட்மின், எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் குரூப்பில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, உங்கள் அசால்ட்டாக விட்டுட்டாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சுது. நீங்கள் அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, ரீஃபண்டபிளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, என்னைக்கு ஃபார்ம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. நோட்டீஸ் போர்டில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த ரீஃபண்டபிளுக்குண்டான அக்ரிமெண்ட் ஃபார்மு என்னைக்கு அனுப்புகிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ரீஃபண்டபிள் பார்த்தின அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீமுக்கும் எப்படி வித்ட்ரால் கொடுக்க போகிறோன்றதை டெமோ வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? குரோமில் உங்கள் மொபைல் எடுத்துங்க. மொபைலில் குரோம் ப்ரௌசரில் எஸ்பிஐ போர்ட்டல்னு போட்டு லாகின் பண்ணுங்கள். சரிங்களா? லாகின் பண்ண உடனே உங்கள் நேமு, ஸ்டாப் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு இப்படி தான் வரும். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, அப்ளைட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்னு இருக்கும். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டு தானே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வித்ட்ரால் கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் மினிமம் ₹1 எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது ஃபுல்லாமே நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துருங்க. சரிங்களா? இல்லைங்க, நான் இன்னும் பேங்க்கே அப்டேட் பண்ணலை அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், பேங்க் டீட்டெயில். சரிங்களா? அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நேமு, பிரான்ச் எல்லாம் கரெக்டாக கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. தப்பாக எதுவும் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அக்கௌண்ட் தானே, அக்கௌண்ட் நம்பர் ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் அப்டேட் பண்ணிங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளைட் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் வித்ட்ரா கொடுங்க. அதாவது கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை நான் அக்கௌண்ட் நம்பர் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. இல்லை வேறு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிஷன் கிடையாது. ஸோ தேங்க்யூ. நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலி.